தினம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்திலே திரு முரளி அவர்களுடைய முறைப்பாடு சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு காணி சம்பந்தமான விடயத்திலே அவருடைய நொத்தாரி சுவை இன்னொருவர் தொலைபேசியிலே மிரட்டியதாகத்தான் அந்த முறைப்பாடு. அந்த வழக்கிலே இருக்கிற சந்தேக நபரை முற்படுத்தும்படியாக கடந்த அக்டோபர் மாதத்திலேயே நீதவான் உத்தரவிட்டிருந்த போதிலேயும் இன்று 8வது தவணை அந்த சந்தேக நபர் மன்றிலே முற்படுத்தப்படவில்லை. சந்தேக நபருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யும்படியாக மன்று உத்தரவிட்டிருந்த போதிலேயும் கூட அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யாமல் சட்டமா அதிபருடைய ஆலோசனைக்காக வழக்கு கோவைகள் சட்டமா அதிபரிடத்திலே அனுப்பப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் சந்தேக நபருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அது சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நீதவானுக்கு சந்தேக நபருடைய வாக்குமூலத்தையோ அதனுடைய சுருக்கத்தையோ போலீசார் சமர்ப்பிக்கவில்லை. இப்படி இருக்கத்தக்கதாக சட்டமா அதிபருடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த சந்தேக நபர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை இன்று போலீசார் மன்றிலே சமர்ப்பித்தார்கள். சட்டமா அதிபர் சார்பிலே பிரதி மன்றாடிகள் அதிபதி ஒருவர் வந்திருந்தார். சட்டமா அதிபர் இப்படியான ஆலோசனை கொடுத்ததற்கான விளக்கத்தை அவர் மன்றுக்கு சொல்லியிருந்தார். இந்த வழக்கிலே சந்தேக நபரானவர் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே ஏறத்தாழ 2 தசாப்தங்கள் வேலை செய்தவர் என்ற அடிப்படையிலேயும் தற்போது நீதி சேவையிலே இருக்கிறவர் என்ற அடிப்படையிலேயும் சட்டமா அதிபர் இந்த விடயத்திலே தலையிட்டிருக்கக்கூடாது, அங்கே ஒரு முரண்பாடான நிலைமை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக நான் மன்றுக்கு தெரிவித்திருந்தேன். ஆனால் எது அப்படியாக இருந்தாலும் இதிலே சட்டமா அதிபர் கொடுத்தது போலீசாருக்கான ஆலோசனையை அன்றி அது இறுதி முடிவாக இருக்க முடியாது என்பதை இருதரப்பினரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆகையினாலே இதுவரைக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்படாத அந்த சந்தேக நபருடைய வாக்குமூலம் அல்லது அதனுடைய சுருக்கத்தை மன்றுக்கு சமர்ப்பிக்கும்படியாக உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. வருகிற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அதனை முற்படுத்த வேண்டும் என்றும் அதன் பின்னர் மன்று இது சம்பந்தமான ஒரு கட்டளையை ஆக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான இறுதி தீர்மானம் நீதி நிர்வாக நியாயாதிக்கத்தின் அடிப்படையிலே நீதவானிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பது எங்களுடைய வாதமாக இருந்தது. சட்டமா அதிபர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனாலும் சட்டமா அதிபருடைய ஆலோசனையை மன்று புறந்தள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருந்தார். ஆனாலும் இறுதி தீர்மானம் நீதவான் தான் செய்வார் என்பது அனைவராலும் இணங்கப்பட்டதன் அடிப்படையிலே இந்த சகல வாக்குமூலங்களும் சுருக்கங்களும் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையிலே மன்று ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது.